அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நெகேமியா 12வது அதிகாரம் 43வது வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதனால் மனமகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. இந்த நெகேமியாவின் காலத்தில் எருசலேம் மதில்கள் நிறைவு பெற்ற பொழுது ஜனங்கள் தேவனை மகிழ்ச்சியுடன் ஆராதித்தார்களாம். அந்த மகிழ்ச்சி மனுஷரால் உண்டாகினது அல்ல, தேவன் அவர்களை மிகுந்த சந்தோஷத்தினால சந்தோஷப்படுத்தினாராம். வசனம் சொல்லுகிறது, தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்களாம். அப்போ ஆண்டவர் எதற்காக அவர்களுக்கு அந்த மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார் என்று சொன்னால், 9வது அதிகாரத்தில் அவர்கள் தேவனை துதிக்கிற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை, ஆண்டவரை ஆராதிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீ நீதி உள்ளவர். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் ஆண்டவருடைய சுவாபங்களை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி, நீர் எங்களை கைவிடவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய சுவாபங்களை சொல்லி அந்த இடத்துல துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்ததை சொல்லி ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவர்களுக்குள்ளாய் ஒரு நன்றி இருதயம் இருந்தது. அதனாலதான் அந்த அலங்கம் கட்டி முடித்த உடனே தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மகிழ்ச்சியை கொடுத்தாராம். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கும்படியான கிருபைகளை கொடுத்தாராம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் அவரே என்று சொல்லி அவளை ஆராதிக்கும் பொழுதும், அவருடைய உடன்படிக்கைகள் எல்லாம் சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவேற்றினீரே, நீ நீதி உள்ளவர் என்று சொல்லி ஆராதிக்கும் பொழுதும், கர்த்தருடைய சுவாபங்களை சொல்லி ஆராதிக்கும் பொழுதும், கர்த்தர் வழி நடத்தின காரியங்களை சொல்லி நன்றி சொல்லும் பொழுதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை உண்டாக்குற மகிழ்ச்சியை தந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா இடத்துல களிப்பு உண்டாகும்படியாய், உங்கள் வாய் நகைப்பினாலும் உங்கள் உதடுகள் கம்பீரத்தினாலும் நிரப்பும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருத்தருக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் அர்ப்பணிப்போம் கீழ்ப்படுதலும் வரும் பொழுது ஆண்டவர் நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், களிப்பை தருவார், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.